மிஸ்டர் மாத்திர போதம் இங்க வாங்க. எஸ் சார். இந்த வேக் என்டர்பிரைஸ் இருக்குல்ல, இருக்கு. அவங்க ஃபைல் நம்ம கிட்ட இருக்குல்ல, இருக்கு. அத கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சார், எனக்கு அந்த கம்பெனி முதலாளி குண்டுமணியை ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். ஏன் உம்மா சைஸ்ல இருக்கிறதுனாலயா? அது இல்ல சார், அவர் பட்டையா போடுவாரு. பட்டையா போடுவா? மனுஷன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லையா? நல்லா ஃபுல்லா அடிப்பாரா? உள்பட்டை இல்ல சார், வெளிப்பட்டை. ஒரு நிமிஷத்துல கிக்கே குறைச்சிட்டியே. அந்த ஆள் மேல இருக்கிற மரியாதையே போச்சு. ஹாய் லதா, மீனா. ஹாய் நாராயண் அங்கிள். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. இன்னும் 6 மாசத்துக்கு கண்ணாடி கடை பக்கம் போவானா? நீ எப்படி சித்தி வரலீங்களா அங்கிள்? வரும்போது பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் சித்தி வரலன்னு. இதுக்கு பானுவே பெட்டர். இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தீங்களா? காசு கொடுத்தோம், ஏன்னா இன்னும் வாங்கலாமா? இது கடற்கார அசரும் போது தள்ளினது. இவ்வளவுதான் முடியும். 1 2 இதார் 3 பக்கத்து விடா. எங்க வீட்டுக்கு வந்த புதுமுகம். ஹலோ ஹலோ. அதே மூக்கு, அதே கண்ணு, அதே வாய். கொஞ்சம் திரும்பு. உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்ன? எனக்கு அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா இல்லையா? நீ என்ன டெஸ்ட் பேபியா? தம்பிக்கு எந்த ஊர்? அந்தமான். அந்தமானா? நம்ம ராமுதான் அடிக்கடி அந்தமான் போய் வரான். கிட்டத்தட்ட நெருங்கி வர. எங்க வரேன்னு தான் தெரியல. இப்ப பிடிக்கிறேன். அந்தமான்ல. டேய் நாராயணா, கான்ட்ராக்ட் விஷயமா திருச்சி பாட்டியை பார்க்க சொன்னேன், பாத்தியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பையன் அந்தமான் பூர்வீகம் சொல்லி பெரிய பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டான். உன் கண்ணாடி கொஞ்சம் கொடு. எதுக்கு? கூட இந்த நாராயணனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் தோணுச்சுன்னு வச்சுக்க, அதை நிவர்த்தி பண்ணல தலையே வெடிச்சுடும். ஆபீஸ் விஷயமா பேசாம ஏதோ கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருப்பேன். போயிடாத. ஹலோ, யாரு? ராமசாமியா? கொஞ்சம் இரு. யாருமா? பானுவா? நாராயணன் இங்கதான் இருக்கா. ஏய் நாராயணா, பானு உன்னை உடனே வீட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டியா? போன கொஞ்சம் திருப்பு. பானு இத வரமா? யோ, நாளைக்கு ஆபீஸ் வா, பேசுவோம். ஜானகி. என்னங்க? கண்ணையன் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதிர்ச்சியை மறந்திருக்கான். அதனால அவன் அப்பா அம்மாவை பத்தி எதையும் கேட்டு ஞாபகப்படுத்தி விட்டுறாது. என்னங்க நீங்க? நானும் 2 பொண்ணுங்களை பெத்தவ. அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? உங்க அக்கா வீட்டுக்கு அந்தமான்ல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்னு சொன்னேன்ல, அவன் முகஜாடையில அப்படியே ராமு உரிச்சு வச்சிருக்கான். நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்ததுனால தானே சொல்றேன். அவன் ராமுவோட பையனே தான், நோ டவுட். ஹலோ, ராம் ஹியர். யாரு? மனோவா? எப்படா வந்த? அந்த ஹோட்டலையா? அங்கே என்ன போய் தங்குற? ஏ மனோ, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போன் பண்ண. இல்லடா, அவசரமா பாத்ரூம் போகணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நானே போன் பண்றேன். வைடா போன. சின்ன வண்டு, சீக்கிரம் வா. ஐயோ, ஆஹா. என்னங்க? உள்ள ஒரு கடப்பார் வச்சிருக்கேன், அது கொண்டு வந்து தரட்டுமா? எதுக்குங்க? இல்ல, அதால காது குறைஞ்சா இன்னும் கொஞ்சம் சுகமா இருக்குமே. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த பழக்கத்தை மாத்திக்கீங்கன்னு? பசங்க அது கத்துக்கிட்டு என்ன ஆகுது? தப்புதான். தோசை வைங்க. முருகா கேட்டீங்கல்ல, கொஞ்சம் பொறுங்க. என்னங்க அவளுக்கு போட்ட தோசை நீங்க வாங்குறீங்க? அவ மட்டும் நான் பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி உள்ள போய் சாத்திக்கிட்டால, அப்ப நான் எப்படி தவிச்சேன்? ஐயோ, இந்த வீட்டுல யாரு குழந்தைன்னே தெரிய மாட்டேங்குது. பாருல தான் மம்மிய. நீ மம்மி கிட்ட பாரு. சொல்லுங்க. சாப்பிடுங்க. மம்மி மம்மி இது கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்க. என்னடி வீட்லயே கேட்டிருக்கலாம்ல? மறந்துட்டேன் மம்மி. விளையாடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு உங்களுக்கு. நீ ஏன் மறந்துட்டேன்னு இப்ப தெரியுது. இவ்வளவு குறைவா மார்க் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போற அவசரத்துல கொடுத்தா பாக்காமலே சைன் பண்ணிட்டு நினைப்பா. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். போ. ஏன் அழற? என்ன ஜானகி, பொண்ணுங்களை சத்தம் போட்டு அனுப்புற? எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த மீனை படிக்கவே மாட்டேங்கிறாங்க. பொண்ணுங்களை படிக்க வச்சு என்ன செய்ய போற? அடுத்து ஆண் குழந்தை பிறக்கும்ல, அவனை நல்லா படிக்க வச்சுடு. ஆண் குழந்தையா? அதுக்குதான் நான் கொடுத்து வைக்கலையே. மீனாக்கு அப்புறம் அடுத்த குழந்தைக்கு சான்ஸ் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு தானே, வாங்க டாப் பண்றேன். இல்ல
நான் கடை வரைக்கும் போகணும், நான் வரேன். சரிங்க. வாங்க சார், உட்காருங்க. நாராயணா, அந்த விவேக் என்டர்பிரைசஸ் ஃபைல் எடுத்துட்டு வா. பேசுறாமோ? ஓகே. டோன்ட் வரி, ப்ரப்போசல் முடிச்சிடுவோம். அதுக்கு ஒரு சரியான ஆள் வரான். மிஸ்டர் சுந்தரம். ஹலோ. மிஸ்டர் நாராயணன் என்னோட சகல. சாருடைய வைஃப் ஜானகி இருக்காங்களே, அவங்க சிஸ்டர் பானுவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இந்த ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காரு. ரெண்டே ஒன்னா சேர்த்து சொல்லாதப்பா, கல்யாணத்துல தான் போஸ்ட் கிடைச்சுன்னு நினைக்க போறாரு. இது குவாலிஃபிகேஷன் எடுத்து போஸ்ட் சார். ஆமா, சாருக்கு என்ன வேணும்? அந்த விவேக் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் வந்திருக்காரு, அவர் கூட கொஞ்சம் பேசிக்க. நாராயணா, ராமு? வேற என்னப்பா ப்ரோக்ராம்? 5 மணிக்கு போர்டு மீட்டிங் இருக்கு. மாசம் மாசம் நடக்கிறது. போனாலும் போலாம், விட்டாலும் விடலாம். 6 மணிக்கு ஸ்ரீதர் ரெட்டி பர்த்டே பார்ட்டி, வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. ஏன்பா இந்த பார்ட்டிக்கு அவசியம் போய் தான் ஆகணுமா? எனக்கு மட்டும் இந்த தண்ணி போட்டு ஆனன்னு ஆசையா என்ன? இதெல்லாம் ஒரு பார்ட்டி. என்ன சாரா? சார் முகத்தை பார்த்தாவே தெரியுது ஃபுல்லா அடிப்பாருன்னு. கொஞ்சம் பொறு. ஏன் சார், நீங்க தண்ணி அடிப்பீங்களா? லைட்டா போடு. என்ன என்ன நான் சொன்னது? சார் சொன்னதை கேட்டல. லைட் என்ன தெரியுமா? 6 ரவுண்ட்ஸ். கிளம்பலாமா சார்? வாங்க. வரேன் சார். வாங்க. ராமு, 6 o'clock பார்ட்டி. கோவப்பட தப்பு இல்ல, ஆனா பார்ட்டிக்கு வர முட்டுறாது, அதான் நம்ம முக்கியம். ஜானு, மிஸ்டர் புண்ணியகோடி அந்தமான்ல இருக்கிறார், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். இது லதா, இது மீனா, என்னோட டாட்டர். ஹலோ. ஹலோ. வாங்க. என்னங்க, இன்னைக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பசங்களா எனக்கு இருக்காங்க. குடிக்க கூடாது. சத்தியவான் அதெல்லாம் நான் கிடையாது. சொன்னா கேட்க மாட்டேங்க. வாங்க சார். வரமா? மம்மி, சித்தி சித்தப்பா வராங்க. ஹாய். ஏங்கா, ஒரு ஃபோன் பண்ணிருந்தா எல்லாரும் சேர்ந்து வந்துக்கலாம்ல? எங்கடி ஃபோன் பண்றது? இவங்க எல்லாம் பார்ட்டி பார்ட்டின்னு அலையறாங்களே. கரெக்டா சொன்னீங்க ராமுவை பத்தி. எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன். போர்டு மீட்டிங்டா இந்த பார்ட்டி எல்லாம் வேணான்னு. கண்டிப்பா போய் அவன் குடிச்சான்னு ஒரே பிடிவாதம். என்னங்க குடிக்கிற வேலை என்ன பாரு, என்ன பத்தி தப்பா பேசிட்டு? நான் என்ன குடிச்சிருக்கேன்? குடியை கெடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? சத்தியமா சொல்றேன், டெஃபினட்டா குடிக்க மாட்டேன். கொஞ்சோண்டு சோடா, மெக்டோல் சோடா. ஓகே? வாங்கம்மா. வணக்கங்க. குழந்தைங்களை கூட்டு இல்லையா? இல்லங்க, நான் மட்டும் தான் வந்தேன். இந்தாங்கம்மா, இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இது யாரு வாங்குனது? நேத்து உங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு பட்டுப்புடவை எடுத்துட்டு போனாரு, அவசரமா போயிட்டாரு, அப்புறமா கையெழுத்து வாங்கிடலான்னு விட்டுட்டேன். இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா கணக்குல தாக்கல் பண்ணிடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. வரேங்க. சரிங்க. புடவை வாங்குனது என்கிட்ட சொல்லவும் இல்லை, கொண்டாந்து கொடுக்கவும் இல்லை. வேற யாருக்கு வாங்கியிருப்பாரு? ஹலோ ஜானுவா, என்னம்மா உடனே வரணுமா? வந்துடுறேன். வர வழியில போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு ஓடியாந்துறேன். என்ன என்ன குரலே ஒரு மாதிரியா இருக்கு? என்னடி எப்ப பார்த்தா ஒரே சத்தம்? இது பாருங்க, 2 பேரும் வெளியில போய் விளையாடுங்க. நான் கூப்பிட வரைக்கும் உள்ள வந்தீங்க கொண்டு போட்டுடுவேன். போங்க. ஹாய் வாண்டூஸ். டாடி நில்லுங்க, மம்மி ரொம்ப கோவமா இருக்காங்க, ஜாக்கிரதையா போங்க. ஏய், ஏன் ஜானு கோவமா இருக்க? நான் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, என் ஜானு முகம் எப்பவுமே குளு குளுன்னு சப்பியா இருக்குமே. இந்த ஐஸ் வைக்கிறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் வீடு பூரா தேடியாச்சு, அதை காணோம். சோ அது எனக்கு இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. வேற யாருக்காக வாங்குனீங்க? எது? இவ எதைத்தான் கேக்குறான்னு கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. நேத்து நீங்க கணக்குல வாங்கல பட்டு போடுவேன். அது ஹேய் ஜானு, இப்படி சஸ்பென்ஸ் அப்பேத எப்படா கத்துக்கிட்ட? இப்படி உட்காரு. அந்தமான் போயிருந்தானா? என் ஃப்ரெண்டு புண்ணியகுடி அங்க பார்த்தேன். அவனோட கல்யாண நாளா, பட்டுப்பட வாங்கி தாடா, நீ கையில காசு கொடுத்துட்டான். 2 பேரும் உட்காந்துக்கோமா? காசு கொடுத்தானா? இதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வந்துச்சு. டேய், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அவமானப்படுத்தாத. ஊருக்கு போன உடனே ஒரு பட்டுப்பட வாங்கி அனுப்புறேன் அனுப்பிச்சு வச்சேன். இத உன்கிட்ட சொல்லாத ஒரு தப்பா? தப்புதான். உங்க செலக்ஷனே தப்பு. நீங்க வசமா மாட்டிக்க போறீங்க. கட்டிக்கு போறவங்க நிறத்து வச்சுதான் புடவை செலக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். அவங்க கருப்பா சிவப்பா? நல்ல சிகப்பு தான். இத என்கிட்ட சொல்லிருந்தா நான் வந்து செலக்ட் பண்ணிருப்பேன். அதை நீங்க அனுப்பிச்சிருக்கலாம்ல. கட்டுறவங்க நான் அனுப்புறது ஓகேன்னு சொல்லிடுவாங்களே. அவங்களுக்கு எப்படியோ, நான் செலக்ட் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
கொஞ்சம் ஜாகிரதைங்க, சுட்டுட போகுது. பாவம் நினைச்சு உதவி பண்ண ரொம்ப எல்லாம் முறைச்சுக்கிறீங்க. டாடி, உங்க தலையில நிறைய பேன் இருக்கு. எல்லாம் உங்க தலையில இருந்துதான். ஒண்ணும் இல்ல, மம்மி தலையில இருந்துதான். ஏய், என்ன உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே? என்னது? ஏய், சுட்டுவேன். யோயோ இல்லையா? யாரையா நீ? ஷாம். ஷாம்னு மொட்டையா சொன்னா எப்படி? மீச தெரியல? அதான் தெரியுதே, பெரிய பிரபலமான புள்ளி. சொன்ன உடனே தெரிஞ்சுக்க. வந்த விஷயத்த சொல்லியா? முதலாளிய பார்க்கணும். இப்பதான் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு போயிருக்காரு. வெளியே போ. மிஸ்டர், உள்ள போய் ஷாம் வந்திருக்கேன்னு சொல்லு. அதுக்கப்புறமா தெரியும் யார் வெளியே போனோன்னு. இந்த போஸ்டுக்கு எவ்வளவு நக்கலா பேசுற? இப்படிதான் இருக்கணும். என்ன இப்ப நீ போய் சொல்றியா இல்ல நானே? சார். என்னையா பாலு? சாரி சார். சார், இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான். வெக்கப்படாம வந்த விஷயத்த சொல்லு. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் சார். யார் அது? ஷாம்னு சொன்னாருங்க. ஷாம் அப்படிங்கிற பேரை நான் கேள்விப்பட்டதும் இல்ல, ஆனா பார்த்ததும் கிடையாது. என்னங்க தெரியாமலையா நம்ம வீட்டு தேடி வந்திருப்பாரு? யாருன்னு கூப்பிட்டு பேசினா தெரிஞ்சிட போகுது. அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லம்மா. அவர் தெரிஞ்ச ஒரு மாதிரி கோவப்படுறாருங்க. யோ, புரியாத ஆளா இருக்கிய. நன்கூட கேட்டு வரவங்களாம் அப்படிதான் பேசுவான். ஷாம் எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது வந்து ஆபீஸ் வந்து பார்க்க சொல்லு போ. சரி சார். வணக்கம் சார். என்ன தேடிட்டு ஷாம்னு ஒருத்தர் வருவாரு. அவர் உள்ள அனுப்பிச்சு வை. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். யார் சார் நீங்க? என் பேர் ஷாம். முதலாளி பார்க்கணும். இப்பதான் முதலாளி சொல்லிட்டு போனாரு, உள்ள போங்க. தேங்க்ஸ். ஆமா, எந்த ஊர் சார்? எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறேன்? 15 வருஷமா. தேவையில்லாத கேள்வி கேட்டுனா சீட்டை கழிச்சிருவேன். வாங்க ஷாம். குட் மார்னிங் சார். உட்காருங்க. வீட்டுக்கு வந்திருந்தேன். தெரியும், தெரிஞ்சுதான் அவாய்ட் பண்ண. இனிமே நான் பாக்குறதா இருந்தா வீட்டுக்கு வராதீங்க, ஆபீஸ்க்கே வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வேற எதுக்காக வருவேன்? கழுத கட்டா குட்டி செவரு. அந்த மண்ணில் விலைவாசி எல்லாம் ஜாஸ்தியா போச்சு சார். தக்காளி கிலோ 11 ரூபாய் சார். செலவும் ஜாஸ்தியா போச்சு. ரொம்ப வேணாம் சார், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்களா போறோம். போன மாசம் தானே பணம் கொடுத்தேன். கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு வாரம் இருந்து வாங்கிட்டு போறேன். நோ ஹரி. நோ, பணம் இன்னைக்கே தரேன். அந்த மாநில வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்போ வரீங்க? அடுத்த வாரம் வரதா இருந்துச்சு. நீங்க வந்ததுனால இன்னைக்கே சேர்ந்து போவோம். ஜஸ்ட் மினிட். கர்த்தர் தான். ரைட் சார்ஜ் மிச்சம். ஹலோ ஜானு, உடனே அந்தமான் போகணுமா? துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை. நம்ம கம்பெனி விஷயமா தான். நாராயணா, அந்தமான் போயிட்டு வரேன். அந்தமானா? அவசர வேலை இருக்கு, 2 நாள்ல திரும்பிடுறேன். பாத்துக்க. அந்தமான்லாம் போறதா 15 நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன்லாம் கொடுப்பான். பட்டப்பட்டையா ஒரு சட்டை போட்டான் வந்தான். அவன் பின்னாடி பொட்டி தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான். உனக்கு ஏதோ புரியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உனக்கு அக்கவுண்டே புரியாது, இதெல்லாம் எனக்கு புரியுது. பார்த்து எழுது. ஏய் வாண்டுகளா, என்ன சண்டை போடுறீங்க? ஹாய் டாடி. எனக்கு என்ன டாடி வாங்கிட்டு வந்தீங்க? எதுக்கு? இது சுண்டலிக்கு. தெரியலக்கு. இது உனக்கு. இந்த Thank you டாடி. வெல்கம். என்னங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னது? எது? இதா தழுமுடி. தெரியுது. யாரோடது? உன்னதுதான். இது எந்த இல்ல எனக்கு தெரியும். இது எப்படி இந்த ஜட்டிக்குள்ள வந்தது? கேக்குறல்ல? என்ன மணி, நீதானே என் துணியெல்லாம் துவைச்சு புட்டிக்குள்ள. நான் இந்த துணியெல்லாம் துவைச்சு. வேலைக்காரி தானே துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு. சாரிங்க. இட்ஸ் ஓகே.
தந்தி வந்திருக்கு சார். தந்தியா? நீ போ. அலுமையில் அனுப்பிச்சிருக்காங்க. நாராயணா, அந்தமனுக்கு உடனே ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணு. லதா, ஐயோ மம்மி வர புல் இருக்கு. மீனா, நான் அதை வச்சிருக்கேன்னு மம்மி கிட்ட சொல்லிடாத, என்ன கொன்னுடுவாங்க. காட்டி கொடுக்காத. சரி சரி, காட்டி கொடுக்கல. லதான்னு கூப்பிட்டல, படிச்சிட்டு இருக்கேன்னு ஒரு குரல் கொடுத்த என்ன? என்னடி பூனை சத்தம் இங்கதான் எங்கேயோ கேக்குது? சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுடி. மம்மி, இவதான் பூனைக்குட்டிய பெட்டு கடையில ஒளிச்சு வச்சிருக்கா. லதா, போ முதல்ல வெளியேடு. எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? போ முதல்ல வெளியே தூக்கி போடு. மம்மி, நான் ஆசையா வளர்க்க அது கடிச்ச விஷம்டி. போ தூக்கி போடு. என்னடி சிரிப்பு? அது கடிச்சு யார் அவசப்படுறது? இனிமே நமக்கு ஒத்து வராது எதையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. புரிஞ்சுதா? படிங்க. நீனா வாங்க. என்னங்க ட்ரங்கால் வந்ததுன்னு சொல்லி ஒரு விவரமும் சொல்லாம அவசர அவசரமா போனீங்க? என்ன ஆச்சு? எங்க போனீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நான் அந்தமான் போயிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு புண்ணியகோடி தெரியும்லமா? ஆமா, புண்ணியகோடி. இப்ப அவருக்கு என்ன? அவனும் அவன் பொண்டாட்டியும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. எப்படி நடந்துச்சு? கேஸ் ஸ்டவ் வெடிச்சிருச்சா. பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு போய் அவனும் நெருப்புல மாட்டிக்கிட்டான். ஐயோ, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்களே, அந்த பையன்? அவனுக்கு ஒண்ணும் ஆகல. கான்வென்ட்டுக்கு போயிருந்ததால் நல்ல வேலை அவன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். புண்ணியகோடி உயிர் போறதுக்கு முன்னால என் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். என்ன கேட்டாரு? கண்ணனுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல, என் மகன் அனாதையா ஆயிடக்கூடாது, அவனை படிக்க வச்சு ஆளாக்கணும்னு சொல்லி என் கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டான். இப்ப அந்த பையன் எங்க? நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்கிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறம் அவனை உள்ள அழைச்சிட்டு வரலான்னு கார்ல உட்கார வச்சிருக்கேன். கார்ல? என்னங்க இதுக்கு நான் என்னங்க சொல்ல போறேன்? பாவம், தாய் தகப்ப இல்லாத பையன். வாங்க முதல்ல அழைச்சிட்டு வரலாம். பேர் என்ன ராஜா? கண்ணன். இவன் பேரு கண்ணன். இவன் பெரிய வாண்டு லதா. ஹலோ ஹலோ. இவ செல்ல பேரு சுண்டலி சின்ன வாண்டு. சொந்த பேர் மீனா. ஹாய் ஹாய். கண்ணா, நீ என்ன சாப்பிடுற? காஃபி, ஜூஸ்? இப்போ ஒண்ணு வேண்டாம் ஆண்டி. ஐயோ, என்ன மாதிரியே தாங்க. லதா, இவனை கூட்டிட்டு போய் விளையாடுங்க. வேலாவா? நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? காஃபி கொண்டாட்டுமா? வாங்கண்ணா. சரி. எங்க காதை காணோம்? முடி காதை மறைச்சுக்குச்சு. நீதான் வாத்தாச்சு, ஒண்ணுமே புரியாது. ஐயோ டாடி, கண்ணன் எத்தனை வரைக்கும் இருப்பான்? இனிமே கண்ணன் நம்ம கூட தான் இருப்பான். உட்காரு.
ஸ்விங் தெரியுமா? எனக்கு தெரியாது. நாங்க வெளியேறோம், பாத்துக்கோ.